ஒரு வாரத்தில் 12 முதல் 14 சொற்பொழிவுகள், சில நேரங்களில் தினசரி 3 சொற்பொழிவுகள் என்று சுவாமிஜி செய்ததுண்டு. சொற்பொழிவு நிறைவுற்ற பிறகு களைத்து சோர்ந்து போய் அப்படா என்று படுக்கையில் விழுவார். நாளை சொற்பொழிவுக்கு என்ன செய்வேன், எதை பேசுவேன் என்று தமக்குத்தாமே கேட்டுக்கொள்வார். அப்போது அந்த அற்புதம் நிகழும். திடீரென்று எங்கிருந்தோ ஒருவர் பேசுவார். மறுநாள் அவர் பேசுவதற்கான சிந்தனைகள் அதில் இருக்கும். சில வேளைகளில் அந்த குரல் மிக தொலைவிலிருந்து கேட்கும். பிறகு அது அவரை நோக்கி வந்து அவருக்கு மிக அருகில் ஒலிக்கும். சில வேளைகளில் அருகில் நின்று ஒருவர் சொற்பொழிவு செய்வது போல் இருக்கும். சில வேளைகளிலோ 2 குரல்கள் விவாதிக்கும். சுவாமிஜி சிந்தித்து பார்த்திராத கருத்துக்கள் அந்த விவாதத்தில் நிறைந்திருக்கும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த குரலை சுவாமிஜி மட்டுமல்ல, பக்கத்து அறையில் உள்ளவர்களும் கேட்டிருப்பார்கள். ஆனால் சுவாமிஜி இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை. சுவாமிஜி, நேற்றிரவு நீங்கள் யாருடன் பேசிக்கொண்டிருந்தீர்கள்? உரத்த குரலில் மிகவும் உற்சாகமாக பேசினீர்களே என்று யாராவது கேட்டால் சுவாமிஜி மென்மையாக சிரித்து மழுப்பி விடுவார். விடாமல் அவரை அது பற்றி கேட்டால் அவையெல்லாம் மனத்தின் ஆற்றல்கள் என்று கூறிவிடுவார். மனத்திடம் ஒரு கேள்வியையோ பிரச்சனையையோ கொடுத்தால் அதற்கு மனமே விடை கண்டுபிடித்துவிடும். மனத்திற்கு எந்த அளவுக்கு நாம் பயிற்சி கொடுத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு மனத்தை நாம் வசப்படுத்தி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு மனம் துரிதமாக விடை காண்கிறது. வசப்பட்ட தூய மனம் தானே குருவாகி ஒருவனை வழிநடத்துகிறது என்று கூறுவது இதைத்தான். இதனை விளக்கிவிட்டு சுவாமிஜி, வேதகால ரிஷிகளும் உபனிஷதங்களை இப்படித்தான் அருளினார்கள் என்று கூறினார். உண்மைதானே, ஆங்கிலத்தில் உபனிஷதம் அருளியவர் அல்லவா சுவாமிஜி? இந்த நாட்களில் சுவாமிஜியிடம் யோக சக்திகள் மிகவும் வெளிப்பட்டு தோன்றின. ஒரு முறை தொடுவதால் மட்டுமே சிலருடைய வாழ்க்கையின் போக்கை அவரால் மாற்ற முடிந்தது. தொலைதூரங்களில் நடப்பவற்றை அவரால் காண முடிந்தது. சில வேளைகளில் அவரது சீடர்கள் இதனை சோதித்து அவை அப்படியே நிகழ்ந்திருப்பதை கண்டதுண்டு. பல சந்தேகங்களுடனும் கேள்விகளுடனும் வந்தவர்கள் தாங்கள் கேட்காமலேயே தங்கள் கேள்விகளுக்கான விடையை சுவாமிஜி கூறுவதை கண்டார்கள். ஒரு பார்வையில் ஒருவனுடைய முற்பிறவிகளை அறியவும் அவனுடைய மனத்தை ஒரு திறந்த புத்தகம் போல் படிக்கவும் அவரால் முடிந்தது. சிகாகோவின் செல்வந்தரான ஒருவர் சுவாமிஜியின் இத்தகைய ஆற்றல்களை பற்றி கேள்விப்பட்டார். அதில் சந்தேகம் கொண்ட அவர் சுவாமிஜியிடம் வந்து, அப்படியானால் எனது முற்பிறவியை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். எனது மனதில் உள்ளவற்றை உங்களால் அறிய முடிகிறதா பார்க்கிறேன் என்றார். சுவாமிஜி தமது இத்தகைய ஆற்றல்களை பயன்படுத்தவோ பிறருக்கு தெரிவிக்கவோ விரும்புபவர் அல்ல. எனவே ஒரு கணம் தயங்கினார். வந்தவர் பிடிவாதமாக இருப்பதைக் கண்டதும் தமது பார்வையை அவர் மீது செலுத்தினார். அந்த மனிதரின் மனத்தை குடைந்து உள்ளிருப்பவை அனைத்தையும் அள்ளி வெளியே வீசிவிடுவது போல் சுவாமிஜியின் பார்வை ஊடுருவியது. அந்த மனிதரால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை. ஓ சுவாமிஜி, என்னை என்ன செய்கிறீர்கள்? என் வாழ்க்கையின் ரகசியங்கள் அனைத்தையும் குடைந்து வெளியே கொண்டு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்று அலறிவிட்டார். சுவாமிஜி தமது சுற்றுப்பயணத்தின் போது மிஸ்ஸஸ் பாக்லேயின் வீட்டில் ஒரு முறை தங்கியிருந்தார். அங்கும் ஒரு முறை சுவாமிஜி இந்த அதிமன ஆற்றல்களை பயன்படுத்தியதாக தெரிகிறது. அந்த வீட்டில் வந்த விருந்தினர்களுள் ஒருவர் சுவாமிஜியை மிஸ்ஸஸ் பாக்லேயின் கணவருடைய படிப்பறையில் வைத்து பூட்டி சாவியை கையில் வைத்து கொண்டார். அது ஒரு பெரிய வீடு. அதன் மறுபகுதியில் உள்ள வரவேற்பறையில் அனைவரும் கூடினர். சுவாமிஜி திடீரென்று அங்கே தோன்றினார். சாவியை வைத்திருந்தவர் ஓடி சென்று படிப்பறையை திறந்தார். ஆச்சரியம்! அறையை பூட்டும்போது சுவாமிஜி எப்படி அமர்ந்திருந்தாரோ அப்படியே அங்கும் இருந்தார். இத்தகைய சித்து வேலைகளில் அவருக்கு சிறிதும் நம்பிக்கை கிடையாது. இவை இயற்கைக்கு அதீதமானவை போல் தோன்றுகின்றன. ஆனால் இவையும் இயற்கையின் நீதிகளுக்கு ஏற்பவே நடைபெறுகின்றன. ஹடயோகிகள் இவற்றை அனாயாசமாக செய்வார்கள் என்று ஒரு பத்திரிகைக்கான பேட்டியில் சுவாமிஜி கூறினார். குகைகளில் தன்னை அடைத்து கொண்டு பல வருடங்கள் உணவின்றி வாழ்ந்த ஒருவரை பற்றி தமக்கு தெரியும் என்று சுவாமிஜி தெரிவித்தார். ஒருவனை மண்ணுக்குள் புதைத்து அதன் மீது பார்லி பயிரிட்டு அறுவடை செய்து அதன் பிறகு மண்ணை தோண்டி அவனை உயிருடன் மீட்டது பற்றியும் கூறினார். இந்த அதிமன ஆற்றல்களை சுவாமிஜி
ஒருபோதும் ஆன்மீகத்தின் வெளிப்பாடாக கருதவில்லை. இந்த ஆற்றல்களை அவர் மிகவும் அபூர்வமாக சில நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பயன்படுத்தவில்லை. சுவாமிஜி தமது அதிமன ஆற்றல்களை பயன்படுத்தினாரா இல்லையா, பயன்படுத்தினார் என்றால் ஏன் பயன்படுத்தினார் என்பதெல்லாம் முற்றிலுமாக விடை காண முடியாத கேள்விகள். அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் மாய மந்திரங்களிலும் மனித குலத்திற்கு அன்று முதல் இன்று வரை என்றுமுள்ள வசீகரத்தை அறியாதவர் அல்ல சுவாமிஜி. அத்தகைய சித்து வேலைகளை பயன்படுத்தினால் கூட்டம் அதிகமாக வரும் என்பதையும் சுவாமிஜி அறிந்தே இருந்தார். ஆனால் அந்த கூட்டத்தை அவர் விரும்பவில்லை. மனிதன் தெய்வீகமானவன். அந்த தெய்வீகத்தை உணர்வதே மனித வாழ்வின் லட்சியம் என்பதை மேலை நாட்டினருக்கு உணர்த்துவது என்ற மாபெரும் செய்தியுடன் சென்றவர் அவர். எனவே இத்தகைய ஆற்றல்களை அவர் பயன்படுத்தவில்லை. அசாதாரண ஆற்றல்களை அவர் பயன்படுத்த வேண்டியிருக்கவும் இல்லை. அவரிடம் பொலிந்த ஆன்மீக ஆற்றல் அவற்றை விட பன்மடங்கு வசீகரம் மிக்கது அல்லவா? தூய மனங்கள் இயல்பாகவே அவரிடம் இழுக்கப்பட்டதில் வியப்பு இல்லை. சாதாரணமானவர்களும் ஒரு கணம் நின்று அவரை வியப்புடன் பார்க்கின்ற அளவிற்கு அவரிடமிருந்து ஆன்மீக அலைகள் பெருகின. நல்ல மனங்கள் அவரை நாடின. அவர் காட்டிய பாதையில் செல்ல முற்பட்டன. பெரும்பாலும் சுவாமிஜி அன்பர்களின் வீடுகளில்தான் தங்க வேண்டியிருந்தது. பெரியவர்கள் அவரை தங்கள் சொந்த மகனாக எண்ணினர். லியான் தம்பதிகள், ஹேல் தம்பதிகள், மிஸ்ஸஸ் சாரா போன்ற பலர் அவரை மகனாக கருதியது மட்டுமல்ல, அந்த உறவு முறையிலேயே அவருடன் பழகவும் செய்தனர். இளையவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் அவரை தங்கள் சகோதரனாக பாவித்தனர். அந்த அளவிற்கு சுவாமிஜி புனிதராக இருந்தார். சுவாமிஜியை பலரும் மகனாக எண்ணினர், சகோதரனாக கருதினர் என்றெல்லாம் கூறும்போது அதன் ஆழத்தை புரிந்து கொள்வது இன்றியமையாதது. இதெல்லாம் நடப்பது இந்தியாவில் அல்ல, அமெரிக்காவில். இந்தியாவில் இத்தகைய உறவு முறைகள் புதியவை அல்ல. ஆனால் அமெரிக்காவில் இத்தகைய கண்ணோட்டம் முற்றிலும் புதிய விஷயம். அது மட்டுமின்றி இனவெறியும் நிறவெறியும் தலைவிரித்தாடிய காலம் இது. சுவாமிஜி ஓர் அடிமை நாட்டிலிருந்து சென்றவர். கருப்பின மக்களை வெறுக்கின்ற அளவிற்கு இல்லாவிட்டாலும் இந்தியர்களையும் அமெரிக்கர்கள் மனிதர்களாகவே கருதவில்லை. அந்த அமெரிக்காவில் சுவாமிஜி இப்படி எண்ணற்ற மனங்களை வென்றார் என்பதுதான் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். மதம், இனம், நிறம் போன்ற வேறுபாடுகள் அவர்கள் மனதில் எழவே இல்லை. இது எப்படி சாத்தியமாயிற்று? யார் அகிம்சையில் நிலை பெற்றவனோ அவனது முன்னிலையில் வெறுப்புகள் மறைகின்றன என்கிறார் பதஞ்சலி முனிவர். உண்மையில் நிலை பெற்றவனின் முன்னிலையில் பொய் ஒளிகிறது. இவ்வாறே தூயவனின் முன்னிலையில் தீமைகள் மறைகின்றன. அனைத்து எல்லைகளையும் கடந்த ஆன்ம ஞானத்தில் நிலை பெற்றவர் சுவாமிஜி. அவரது முன்னிலையில் எந்த வேறுபாடுகளும் தலை தூக்குவது சாத்தியமல்ல. செல்வந்தரான ராக்ஃபெல்லர் முதல் சாதாரண கருப்பின போர்டர் வரை அனைவரையும் அன்பு கண்ணால் பார்க்க சுவாமிஜியால் முடிந்தது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் வழங்க அவரால் முடிந்தது. அவர்களும் அந்த நேரத்திற்காவது அவரை சமநோக்குடன் பார்த்தனர். சுவாமிஜி சிக்காகோவில் இருந்தபோது அவரது ஆன்மீக சக்தி பற்றி எங்கும் பேசத் தொடங்கினர். இதனால் பலர் அவரிடம் நெருங்கி பழகவும் அவரை தனிமையில் சந்திக்கவும் விரும்பினர். அவரது அருகில் இருக்கும்போது மனம் அமைதியில் திளைக்கிறது என்பதை உணர்ந்த அவர்கள் மேலும் மேலும் வர தொடங்கினர். சுவாமிஜியும் கருணை மயமாக அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டினார்.